சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்த யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம் இருக்கும்போது இந்த தீய சக்தி திமுக எங்கே போய் நிற்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அப்படியே நாம சொன்னதில் ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசாக தான் இருக்கும். இந்த விஜய் உங்க விஜயா தான் இருப்பான். நீங்க உரிமையோட உங்க கவர்மெண்ட்டை நீங்க அணுகலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.